வீடியோவில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சரிசி 2 டம்ளர், பயத்தம்பருப்பு 1 கைப்பிடி எடுத்து நல்லா கழுவி குக்கரில் 1 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரை மூடி 4 விசில் வரட்டும். இது விசில் வர்றதுக்குள்ளே இதுக்கு தேவையான தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், சீரகமும் மிளகும் எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேன், தேவையான நெய் இருக்குது. இப்போ மிளகை மட்டும் நல்லா பொடி பண்ணிடுறேன். இது நல்லா பொடி பொடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு இதில் தேவையான அளவு நெய்யை போட்டுடலாம். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் எடுத்து இதில் போட்டுட்டு கொஞ்சம் வாசனை வந்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பையும் இதோடு சேர்த்துட போகிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே தேவையான தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணிடுறேன். குக்கர் 4 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அது நல்லா வெந்துருச்சு. இதை திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா வெந்துருச்சு. இப்போ தாளித்து வச்சதை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பரான வெண்பொங்கல் ரெடி. தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.